Greetings, my B family all over the world. நான் தான் உங்கள் சீஃப் உங்கள் எல்லாத்தையும் வீக் 37க்கு வெல்கம் பண்ணுறேன். இதை நான் ரொம்ப நம்புகிறேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, இது வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ண வெனஸ்டே மெசேஜில் ரொம்ப கூலஸ்டான ஒரு பேக் ட்ராப் இருக்கிற இடத்துல தான் இருக்கேன். அதுதான் கிட்ஸ் டீம். அது வேறு எதுவும் இல்லை. நான் இப்போ எங்கே இருக்கேன்னா அரேனால தான் இருக்கேன். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. நம்ம வந்து 12,000 வாரியர்ஸை வந்து இந்த ஒரு கிரேட்டஸ்ட் வீக்கானுக்கு நம்ம இன்வைட் பண்ணலான்ட்டு இருக்கோம். அண்ட் இதுதான் வீக் கிட்ஸோட ரூம். ஸோ இங்கே இருக்கிறது வேற யாரும் இல்லை, உங்களோட அங்கிள் சீஸ், அங்கிள் சீஃப், அங்கிள் பத்மன். வீக் கிட்ஸ் வீட்டீன்ஸோட ரொம்ப நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அண்ட் இதுதான் அவங்களோட ஸ்டேஜுமே கூட. அண்ட் இங்கே இருக்கிற பேக் ட்ராப் தான் அந்த வீக் கிட்ஸ் வீட்டீன்ஸோட பேக் ட்ராப். அண்ட் நான் இப்போ தான் இந்த ஹோல் டேவை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த அரேனா ஃபுல்லாகவே நான் சுற்றி அடிச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒன்று சொல்லுவேன், இப்போது இது எல்லாமே பர்ஃபெக்ஷனாக இருக்குது. நாங்கள் உங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாரும் சீக்கிரம் நம்மளோட ஹோமுக்கு திரும்ப வந்துடுங்க. அண்ட் தென் நான் இப்போ தான் கிரேட் வாரியர்ஸான ஐஎஸ்பி அவங்களோட இப்போ தான் நான் பேசி முடிச்சுட்டு வந்திருக்கேன். நம்மளோட இன் சர்வீஸ்கிட்டையுமே நான் இப்போ தான் பேசிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவங்க தான் இந்த ஒரு கிரேட் வீக்கானான ஜப்பான் தாத்தோஸ்ரீ நடத்துறத பெருசாக கேரி பண்ணிட்டு போகிறவங்க. அண்ட் இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு கூட. அண்ட் அந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் நிறையா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, போதுமான அளவுக்கு நான் அதை பற்றி நான் பேசியிருப்பேனான்றது எனக்கு தெரியல. ஸோ நான் தான் உங்கள் சீஃப் மறுபடியும் அந்த ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலான் இருக்கேன். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்கள்கிட்ட நான் சொல்லலான் இருக்கேன். முக்கியமாக உங்கள் எல்லாத்தையும் இன்னும் சொல்கிறேன், இதை ரொம்ப கவனமாக லிசன் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் ஒரு கிட்டாக இருந்தாலும் சரி, ஆர் டீனாக இருந்தாலும் சரி, ஆர் இப்போ தான் புதுசாக சைன் அப் ஆகிருக்கீங்கனாலும் சரி, ஆர் இந்த ஒரு ஜேர்னியில் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக இருந்தீங்கனாலுமே சரி, ஆர் நீங்கள் ஒரு மேக்ஸ் அவுட் கிங்காக இருந்தாலும் சரி, ஒரு மேக்ஸ் அவுட் குயினாக இருந்தாலும் சரி. இதை ஏன் நான் இவ்வளோ டைம் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா சில நேரம் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் போடுற வெனஸ்டே மெசேஜை புதுசாக வந்தவங்களுக்காக மட்டும் அதை நீங்கள் சென்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் அது நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இந்த இவர் சொல்ல வர்றது வந்துட்டு நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, புதுசாக வர்றவங்களுக்காக தான் அவர் பேசியிருக்காரு, புதுசாக வந்த நெட்வொர்க்குக்காக தான் சீஃப் வந்து வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நான் போடுற எவ்ரி வெனஸ்டே மெசேஜுமே இருக்கிற பீப்புள் எல்லாத்துக்குமே அவங்க இருக்கிற ஜேர்னியில் ஏதோ ஒரு பாயிண்ட்லையாவது அதை வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஆல்ரைட். ஸோ அதுக்காக என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும். உங்களை நீங்களே எம்டிக்கப் பண்ணிக்கங்க, நல்லா லிசன் பண்ணுங்க. ஆல்ரைட். ஸோ நான் இப்போ பேச போகிற டாபிக் என்னன்னா, என்னோட லைஃபோட மந்த்ரா, அதுதான் த ட்ரீம். அண்ட் இன்னைக்கு அந்த ஒரு டாப்பிக்கை வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அது எப்படி பேசலான் இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் நான் எப்படி இன் சர்வீஸை வந்து நான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில். நீங்கள் எப்போ உங்களோட ஜேர்னி ஆஸ் அ நெட்வொர்க்கராக ஸ்டார்ட் பண்ணீங்களோ, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு டைமை வந்துட்டு நீங்கள் லிட்டில் பிட் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? ஆல்ரைட். உங்களோட ஜேர்னியில் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு எங்கள் கூட வந்து ஜாயின் ஆன அந்த டைமை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர் நீங்கள் எந்த ஜேர்னியில் இருந்தாலும் சரி, அங்கே ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த டைமில் தான் உங்களோட ட்ரீமை ரியாலிட்டி கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. அது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா, ட்ரீம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1998 ஜப்பான் தாத்தோஸ்ரீ விஜயோட நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ட்ரீம் ரொம்ப கிளியராக இருந்தது. நான் ஸ்டார்ட் பண்ண அந்த டைமில் எனக்கு சம்திங்ஸ் நிறைய தேவைப்பட்டது. அது என்னென்னா, அது வந்து $1 மில்லியன் திங்ஸ்லாம் கிடையாது. அது வந்து $10 மில்லியன் திங்ஸ் அந்த மாதிரியும் கிடையாது. எஸ், நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, என்னோட பிங்க் ப்ரைவேட் ஜெட்டான எல்லோ போல்கா டாட்ஸோட இருக்கிற அந்த ப்ரைவேட் ஜெட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ரைட். அண்ட் என்னோட ட்ரீம் ஹவுஸ், அதை பற்றியுமே நான் நிறையா பேசியிருக்கேன். பட் எனக்கு அந்த டைமில் சில ட்ரீம்ஸ் இருந்துச்சு, அந்த டைம்லேயே அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ட்ரீம்ஸ். எப்படின்னா, அடுத்த வாரத்தில் இல்லை அடுத்த மாதத்தில். ஆல்ரைட். நான் இன்னைக்கு ரியலைஸ் பண்ணுறது என்னென்னா, உங்களில் நிறைய பேர் பண்ணுற அந்த மிஸ்டேக் என்ன தெரியும்னா, என்னோட அந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸை பார்த்துட்டு அதுதான் ட்ரீம்ன்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி வர்றது தான் ட்ரீம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே உட்காந்து உங்களோட ட்ரீமை பற்றி பெருசாக கனவு காணுங்க. இந்த ட்ரீம் உங்களோட அன்பிலீவபிள் ட்ரீமாக இருக்கணும். அது வந்து நல்லது தான். உங்களுக்கு அந்த பெரிய ட்ரீம் கண்டிப்பாகவே தேவை. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இப்போ நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறத கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா,
நீங்கள் அந்த ப்ராசஸில் நெவர் 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 கிவ் அப் ஆகாமே இருந்தீங்கன்னா உங்களோட ட்ரீம்ஸ் கண்டிப்பாக ஒரு நாள் ரியாலிட்டியில் வரும். பட் நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து உங்களோட அந்த பெரிய ட்ரீம் வந்து அது ஒரு 5 இயர் ஜேர்னியாக இருக்கலாம், அது வந்து ஒரு 7 இயர் ஜேர்னியாக இருக்கலாம். நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா ஃபெராரி. நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா ரோல்ஸ் ராய்ஸ் குல்லினன். நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த ட்ரீம் வில்லான ஸ்பெயினில் துபாயில் உங்களோட சிட்டிலே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிற இடத்துல உங்களோட ட்ரீம் ஹவுஸாக இருக்கலாம். எப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, அந்த வீடை பார்த்து இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ட்ரீம் வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி கூட இருக்கலாம். ரைட், அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாளாக நடக்க போகுது. ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஒரு பிக் ட்ரீம், அந்த இடையில இருக்கிற அந்த ஜேர்னியை நீங்கள் வெறும் பிளாங்காக விடக்கூடாது. நீங்கள் அதை பிளாங்காக விடவே கூடாது. அது ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட அந்த பெரிய ட்ரீமை வெறும் எழுதி மட்டும் வச்சுட்டு இந்த ஒரு பெரிய ட்ரீமை பற்றி நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த ஒரு பெரிய ட்ரீம் மேலேயே இது பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் கொஞ்சம் மாதம் கழிச்சு நீங்கள் அந்த கோல் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த கோல் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த ஒரு ஃபினான்ஷியல் கோல் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ரீமோட ரிலேட் ஆகி உங்களோட இந்த ட்ரீம் அடையிறதுக்கான அந்த ஹங்கரவே குறைய வச்சிரும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட செல்ஃப் பிலீவ் இழந்துடுவீங்க. அப்புறம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுப்பீங்க, இது பாசிபிள் தானா? நான் 2 வருஷமா அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் 3 வருஷமா இதை அச்சீவ் பண்ணுற மாதிரியா இருக்கு, இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு 7 வருஷம் ஆகும் போல். அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் இதுதான் இந்த நெட்வொர்க்கிங் ஜேர்னிலேயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பாயிண்ட். எந்த இடத்துல அவங்களோட அந்த ட்ரீமோட ஹங்கரை இழக்கிறாங்களோ, எந்த இடத்துல அவங்களோட செல்ஃப் பிலீவ் இழக்கிறாங்களோ, எந்த இடத்துல அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இழக்கிறாங்களோ, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரீம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். எனக்கு நானே இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்குவேன், நான் ஏன் இந்த ஒரு ட்ரீம் அடையணுங்கிற ஹங்கர்லேருந்து கம்மியாகலை, என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஏன் இழக்காமல் இருக்கேன் அப்படின்ட்டு. அண்ட் எப்படி ஒவ்வொரு நாளும் நான் போய்கிட்டே இருக்கேன். அண்ட் அந்த ஒவ்வொரு நாளையும் செலிப்ரேட் பண்ணி அந்த ஒவ்வொரு நாளையும் வச்சு என்னோட அந்த பிக் ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணுறேன். அப்படி ஒவ்வொரு சின்ன 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 ட்ரீமாக அச்சீவ் பண்ணி அது பெரிய பெரிய ட்ரீமாக மாறி இப்போ நான் ஒரு பெரிய ட்ரீமராக இருக்கேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் நான் வச்சுருந்த ட்ரீம் எல்லாமே ஒரு வாரத்துக்குள்ளே நிறைவேறக்கூடிய ட்ரீம்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரீம் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா $1000. ரைட், என்னன்னா என்னோட கையில் நான் போட்டுக்கூடிய அந்த பிரேஸ்லெட் மாதிரி இருக்கிறது, அது வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஜுவல்லரி. நீ ஏன்னு சொல்லிட்டுலாம் கேட்காதீங்க, அது 1998 சம்திங் அது ஃபேஷன் ட்ரெண்டாக இருந்திருக்கலாம், அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக கூட இருந்திருக்கலாம். அண்ட் அதனாலேயே நான் அந்த ஒரு $1000 கொடுத்து அந்த ஒரு பிரேஸ்லெட்டை வாங்கினேன். ரைட், ஏன்னா அந்த ஒரு $1000 பெறதுக்காக நான் இருந்த அந்த ஒரு ஹங்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேசியாக இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் வந்து அந்த ஒரு 2 வாரம் நான் தூங்கவே இல்லை, 2 வாரம் நான் சாப்பிடவே இல்லை. எப்படி இருந்தேன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரெசன்டேஷன் எடுக்கிற ஒரு மிஷின் மாதிரி இருந்தேன். அந்த ஒரு ரிஜெக்ஷனை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக எனக்கான அந்த டைமே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு டைமில் நான் பீப்புளோட ஒப்பீனியனை கேட்கறதுக்கே நான் தயாராக இல்லை. எனக்கு தெரியும் என்னோட மைண்டில் என்னோட ஹார்ட்டில் நான் எதுக்காக இந்த ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன்ட்டு. அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு ட்ரீமையுமே நான் அச்சீவ் பண்ணேன். அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணும்போது நான் அந்த ஸ்டோருக்கு நான் போயிட்டு அந்த ஒரு $1000 அந்த டேபிளில் தூக்கி போட்டு அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஒரு பீஸ் ஆஃப் கோல்ட் பிரேஸ்லெட்டை நான் வாங்கினேன். அதுதான் என்னோட லைஃப்லேயே நான் என்னோட சொந்த காசு போட்டு வாங்கின ஒரு ஜுவல்லரினா அதுதான். ரைட், எனக்குள்ளே என்ன கொண்டு வந்துச்சுன்னா ஒரு ஃபயரை கொண்டு வந்துச்சு. பத்மன் நினைக்கிற எல்லாமே பாசிபிள் அப்படின்ற ஒரு ஃபயரை. உன்னால் அது நீ இதை பண்ணி முடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. நீ இதை பண்ணி முடிச்சிட்ட மேன், இந்த மாதிரி ஆல்ரைட் நம்ம அடுத்த ட்ரீமுக்கு போகலாம். இந்த மாதிரி தான் அந்த ட்ரீம் என்னை மூவ் பண்ண வச்சது. என்னோட நெக்ஸ்ட் ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் மோட்டர் பைக்கில் போகணுங்கிறது என்னோட ஆசை. ஆமாம், எனக்கு அந்த டைமில் ஃபெராரியும் தேவைப்பட்டுச்சு, எஸ் கிளாஸும் தேவைப்பட்டுச்சு, 7 சீரீஸும் தேவைப்பட்டுச்சு, எல்லாமே எனக்கு தேவை. ஏன்னா அந்த டைமில் எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 2 வீலர்லேருந்து 4 வீலருக்கு நான் அப்கிரேட் ஆகணும், அது மட்டும்தான். ஏன்னா ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனுக்கும் நான் எடுத்துக்கு போகும்போது என்னோட ஜேர்னியில் அந்த 2 வீலரில் போகிறப்போ நான் நனைஞ்சிட்டு போவேன். ரைட், நான் அப்படி மலையில் நனைஞ்சிட்டு போகிறப்பெல்லாம் அவங்களோட மோட்டர் பைக் திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அதை போய் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அந்த பஞ்சர் கடை எங்கே இருக்குது அந்த மாதிரி தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல மாற்றக்கூட முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பஞ்சர் ஓட்டணும். அண்ட் இது ஒரு பெரிய கதை கைஸ், நான் இதை அப்புறம் சொல்கிறேன். பட் எனக்கு அந்த டைமில் ஒரு பைக் இருந்துச்சு. ஆனால் என்னோட லைஃப்பில் என்னோட பைக் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். என்னை நீங்கள் தப்பாக கூட எடுத்துக்க வேணாம். என்னோட பைக் இருக்கிறதுனால நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு அந்த டைமில் என்ன தோணுச்சுன்னா என்னோட பைக்கில் இருந்து நான் வந்துட்டு காருக்கு அப்கிரேட் ஆகணும். என்னோட ட்ரீம் வந்து அந்த டைமில் ஒரு கார் வாங்கணுங்கிறது தான். அண்ட் நான் வாங்க போகிற அந்த ஃபர்ஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிராண்ட் நியூ காராக இருக்கணும். அது வந்து வெறும் செகண்ட் ஹேண்டில் மட்டும் அது வாங்கிடவே கூடாதுங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஆல்ரைட், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10,000. ஓகே, நான் அந்த இடத்துல நான் இருக்கும்போது இதை
அடையறதுக்கு ஒரு $10,000 தான் அப்படின்னா எனக்கு தெரியும் அதை என்னால் அடைய முடியும், அது அச்சீவபிள் தான் அப்படின்றது. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரியும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு சில மாதம் ஆகலாம் அப்படின்றதுமே. அதுதான் எனக்குள்ள அந்த செல்ஃப் பிலீஃபை கிரியேட் பண்ணிச்சு, எனக்குள்ள அந்த ஒரு கிரேசி ஹங்கர் கிரியேட் பண்ணிச்சு. ஆல்ரைட், அது என்னை தூங்கவே விடலை. இந்த ஒரு மலேசியா ஃபுல்லாக நான் சுற்றி வந்தேன். நான் அங்கே சுற்றி இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் ப்ரெசன்டேஷன் எடுத்திருக்கேன், காஃபி ஷாப்பில் எடுத்திருக்கேன், சுற்றி எல்லா இடத்துலையும் நான் எடுத்திருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் க்ளோசிங் பேசுகிறப்போ எனக்கு தாத்தோஸ்ரீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் அந்த க்ளோசிங்கை க்ளோஸ் பண்ணி கொடுப்பாரு. அந்த டைமில் நான் ரொம்ப கிரேஸியாக இருந்தேன், ரொம்ப பைத்தியமாக இருந்தேன். அட்டா மச்சா சட்டாக்கில். ஏன் நான் சொல்கிறேன்னா எனக்கு தெரியுது, ஏன்னா இதுக்கு இந்த ட்ரீமுக்கு பக்கத்தில் நான் இருக்கேன் அப்படின்றது. ஏன்னா அந்த டைமில் என்கிட்ட ஒரு $2,000 இருக்குது, ஜஸ்ட் ஒரு $8,000 மட்டும்தான். ஒரு $2,000 நான் வேற எதுக்குமே யூஸ் பண்ண கிடையாது, அதை நான் சாப்பிட கிடையாது, அதை வச்சு நான் வேற எதுவுமே பண்ண கிடையாது. அந்த டைம்ல நான் சொன்னது என்னன்னா, ஐ டோன்ட் கேர், எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் இதை ஸ்டாப் பண்ண போறது கிடையாது, நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போறது கிடையாது. அந்த ஒரு $10,000 நான் அச்சீவ் பண்ற வரைக்கும் எனக்கு அது பிரேக்கே கிடையாது. அண்ட் அப்படி ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு 10,000 கேஷ் வந்து கொஞ்சம் மாசத்தே என் கையில வந்து விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஷோரூமுக்கு நான் நேரில் போனேன். அங்க போயிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் பிராண்ட் நியூ காரை நான் வாங்கினேன். அது வெறும் கார் தான், ஒரு ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு மலேசியன் கார், அதுதான் புரோட்டோன் சாட்டியா. பட் எனக்கு அதுதான் அந்த இடத்துல ட்ரீம். அந்த ஒரு ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணேன். அந்த டைம்ல என்னோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பெருசாச்சு, என்னோட பிலீஃப் ரொம்ப பெருசாச்சு. அந்த டைம்ல நான் சொன்னேன், வாவ், இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், இந்த ஒரு பிஸ்னஸ் ஒர்க் ஆகுது, உங்களுக்குள்ள அந்த ஒரு ட்ரீம் இருக்கு, அந்த ட்ரீமை நீங்க உங்களுக்கு நீங்களே புஷ் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது எனக்கு அந்த டைம்ல அப்ப புரிஞ்சுது. அதுதான் எனக்குள்ள அந்த ஒரு ஹங்கரை கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் இந்த ஒரு நியூ ஏஜ்ல இருக்கிற ஒரு நெட்வொர்க்கர்ஸ் கிட்ட நான் பார்த்தது என்னன்னா, பண்ற அந்த நியூ ஸ்டைல் ஆஃப் நெட்வொர்க்கிங் என்னன்னா, சைன் அப். ஒரு சைன் அப் ஆயிருச்சுன்னா, ஹே நீ போயிட்டு உன்னோட ட்ரீம் காரை வாங்கு, நீ போயிட்டு உன்னோட ட்ரீம் வில்லால இருக்கிற அந்த ஸ்பெயின்ல இருக்கிற உன்னோட ட்ரீம் வில்லாவை வாங்கு. பட் அதுக்கு இடையில இருக்கிறதெல்லாம் அது எங்க போச்சு? அந்த ஒரு சைனுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலே கம்மியா தான் இருக்கும். அது எப்படி அவங்களை பூஸ்ட் பண்ணி அடுத்தடுத்து இந்த செக்ஸ் எடுக்க வைக்கும்? எது வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஹங்கரை கிரியேட் பண்ணும், எது வந்து அவங்கள வந்துட்டு ஸ்விட்ச் ஆனாவே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க உங்களோட அந்த பெரிய ட்ரீமை நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, அந்த ட்ரீம் அடையறதுக்காக உங்களோட அந்த இன்டென்சிட்டி, உங்களோட பேஷன் வந்து அது மெயின்டைன் ஆகி கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா அது போய்கிட்டே இருக்கணும். ஆல்ரைட், நீங்க அந்த ட்ரீமை அடைவீங்க. எப்பனா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து நீங்க முன்னேறி போகும்போது அந்த ஒரு ட்ரீம் உங்க கண்ணு முன்னாடி ரியாலிட்டியில வரும். மேபி அந்த ஒரு ட்ரீம் வந்து உங்களோட கோல்ட் பிரேஸ்லெட்டா இருக்கிற அந்த $1,000 கொடுத்து எடுக்கிற பிரேஸ்லெட்டா இருக்கலாம், ஆர் நார்மல் டயர்டால இருந்து ஒரு பெட்டர் டயர்டாக்கு அப்கிரேட் ஆகிறதா கூட இருக்கலாம். ரைட், சம்மர்ல நீங்க போகக்கூடிய அந்த ஒரு பெட்டர் ஹாலிடேவா இருக்கலாம். ரைட், உங்களோட அம்மாவுக்காக நீங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம். உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். ஆல்ரைட், உங்களோட ஒய்ஃபுக்காக நீங்க வாங்கி கொடுக்குற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைமண்டா இருக்கலாம், வெதர் அது வந்து ஒரு ஹாஃப் கேரட்டா இருக்கலாம். ஹாஃப் கேரட்ல நீங்க வாங்கி கொடுக்கறது அது வந்து வெறும் ஹாஃப் ட்ரீம் எல்லாம் கிடையாது. உங்களோட ட்ரீம் iPhone 15 Pro Max இருந்தா இருக்கட்டும், அது உங்களுக்குள்ள அந்த ட்ரீமா இருக்குன்னா, அந்த ட்ரீம் உங்களுக்குள்ள அந்த ஒரு ஹங்கர் கிரியேட் பண்ணி அது உங்களை ரன் பண்ண வைக்கும். அது உங்களுக்குள்ள அந்த ஒரு ஹங்கரை கிரியேட் பண்ணல அப்படின்னா, ஜஸ்ட் அது உங்களுக்குள்ள ஒரு திங்கிங்கா மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு அது புரியுதா? அது எப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பகல் கனவு காண்ற மாதிரி தான். ஓகே, எனக்கு அந்த ஃபெராரி வேணும், ஆனா எனக்கு அந்த ஃபெராரியை யாரு வாங்கி கொடுப்பா? உங்களுக்கு இது புரியுதா? நீங்க அந்த ஒரு ஃபெராரியை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த ஃபெராரி வாங்குறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி ட்ரீம்ஸை நீங்க நிறைய அச்சீவ் பண்ணிருக்கணும். அப்படி குட்டி குட்டி ட்ரீமா நீங்க பில்ட் பண்ணி வரீங்க அப்படின்னா தான் உங்களோட அல்டிமேட் ட்ரீமான அந்த காரை நீங்க வாங்க முடியும். காய்ஸ், என் கூட இருக்கீங்களா? சில நேரத்துல நம்மளோட கேம்ல நம்ம வந்துட்டு ஒரு பீக் லெவல்ல இருக்கும். லைக் எப்படின்னா, நான் இப்போ எப்படி ஃபினான்ஷியலி ஃப்ரீயா இருக்கணும், இந்த டைம்ல நான் கடந்த இந்த ஜேர்னியில் லிட்டில் பிட் நான் மறந்துருப்பேன். நான் அந்த ட்ரீம் பிரேஸ்லெட்டை வாங்குறதுக்காக எப்படி போராடணும், அதான் லிட்டில் பிட் நான் மறந்துருப்பேன். ஆனால் இன்னைக்கும் என்னால் கார் வாங்க முடியும், ஆனால் என்னால் அந்த காரை பார்க்க கூட முடியாது. என்னோட அசிஸ்டன்ட் டோரத்தி தான் அந்த காரை வாங்குவாங்க. நாங்கள் அதை ஆன்லைனில் வாங்குவோம், அவங்க நேராக கொண்டு வந்து எங்கள் வீட்லேயே நிப்பாட்டிடுவாங்க. நான் இது வரைக்கும் எந்த ஷோரூமே போனதில்லை ஃபினான்ஷியலாக ஃப்ரீ ஆனதுக்கப்புறம். அது எனக்கு மேட்ரே கிடையாது. இதுக்கப்புறம் நான் எத்தனை கார் வாங்கினாலும் சரி, அது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்னோட கேஷை கொடுத்து நான் வாங்கின அந்த ஒரு ஃபர்ஸ்ட் காரை வாங்கின மாதிரி எந்த ஒரு காருமே வராது. ஆல்ரைட், என்னோட அந்த ஃபர்ஸ்ட் காரை நான் ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி தான் நான் அதை கொஞ்சம் உடைச்சிட்டேன். அண்ட் ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி தான் நான் கேஷாக கொடுத்து நான் ஒரு காரை வாங்கினேன். அந்த டைம்ல சீஃப் கையில் ஒரு $20 தான் இருந்துச்சு. ஒரு $20 $10,000 வரைக்கும் என்னோட லைஃப்ல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம்ல நான் அந்த ஒரு காரை வாங்கினேன். அது ரொம்பவே மேக்னிஃபிசண்டா இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே அன்பிலீவபிளா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆக்கிடுச்சும் கூட.
அதை நான் இப்போ நினச்சோட என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. காய்ஸ் உங்களுக்கு இது புரியுதா? ஸோ இந்த ஒரு டைமில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களோட நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் வேறு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ட்ரீம் இருந்தாலும் சரி, வெதர் அது ஒரு ஐஃபோன் இருந்தாலும் சரி, அதுவும் ட்ரீம் தான். எல்லாத்துக்கும் இது தெரியணும். ட்ரீமுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்குள்ளே இருக்கிற ட்ரீம்லேயே ஏதோ ஒரு ட்ரீம் தான் உங்களுக்குள்ள அந்த ஒரு ஹங்கரை கிரியேட் பண்ணும். அது உங்களை தூங்க விடாது. அது உங்களை சன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. அது உடனே முடிச்சுக்க வைக்கும். அந்த டைமில் நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஸ்பெக்ட் கால் பண்ணுவீங்க. அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு 8 பேசிக் பில்டிங் பாக்ஸை ட்ரைனிங் கொடுப்பீங்க. ரைட், மேபி நீங்கள் அடுத்த நாள் சைன் அப் ஆகலாம்னு சொல்லி வச்சுருந்தவங்களை கூப்பிட்டு அந்த அன்னைக்கே நீங்கள் சைன் அப் பண்ணுவீங்க. கைஸ் உங்களுக்கு இது புரியுதா? நான் அந்த டைமில் ரொம்ப அப்செட்டாக இருப்பேன் நைட் ஆகிறப்போ. ஏன்னா நைட் டைம் ஆயிடுச்சுன்னா அந்த 2லேருந்து 8 வரைக்கும் அந்த டைம்குள்ள என்னால் எதுவுமே பண்ண முடியாது. யார்கிட்டையுமே என்னால் பேச முடியாது. அந்த டைமில் என்னோட டவுன்லைன்ஸை போட்டு தான் நான் சித்திரத்தை பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு அது புரியுதா? ஏன்னா அந்த நெக்ஸ்ட் டேக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த இடத்துல அந்த சன்ரைஸ் ஆகிற டைம்ல அந்த டே தான் ஒரு புது டே. ஏன்னா அந்த ஒரு புது டேல என்னால் நிறைய சயின்ஸ் பண்ண முடியும். அந்த சயின்ஸ் மூலிமா என்னோட ட்ரீமு கிட்ட போக முடியும். ஸோ உங்களோட ட்ரீமை பெருசாக வைங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரீமாக வைக்கிறீங்களோ அது உங்களை பெரிய அளவில் வளர்க்கும். ஆல்ரைட், உங்களோட இமேஜினேஷன் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களோட ட்ரீமை வைங்க. பட் அந்த ஒரு பெரிய ட்ரீம் போகிறதுக்குள்ள உங்களால் அந்த குட்டி 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 ட்ரீம்ஸ் நிறைய அச்சீவ் ஆகிருக்கணும். இந்த டைமில் உங்களுக்குள்ள அந்த கேரக்டர் பில்ட் ஆகிருக்கும். அந்த இடத்துல உங்கள் ஸ்ட்ரென்த் இதாக இருக்கும். உங்களோட ரெசிலன்ஸ், உங்களோட திறமை வளர்ந்துருக்கும். அந்த டைமில் உங்களுக்குள்ள அந்த ஒரு போதுமான பேஷன் நிறையா வந்திருக்கும் அந்த பெரிய ட்ரீம் அடையிறது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ட்ரீம், இந்த கொஸ்டின் உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ட்ரீம் உண்மையிலேயே அது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டா அப்படின்ட்டு. அது உங்களுக்குள்ள அந்த ஒரு ஹங்கரை கிரியேட் பண்ணுதா? இதை நான் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பசி வர்றப்போ உங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்கும்ல, அந்த ஒரு ஃபீலும் நீங்கள் ட்ரீமுக்காக ரன் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணும்போது வரக்கூடிய ஃபீலும் ரெண்டுமே ஒன்றில் ஒன்று தான். அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஏன்னா அதனால தான் இதை வந்து ஹங்கர்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இது புரியுதா? சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோங்க அந்த இடத்துக்கு இது உங்களை கூட்டிகிட்டு போகும். அதுவாக கூட்டிகிட்டு போகும். உங்களுக்கு இது புரியுதா? ஒரு நல்ல மீல் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அதுவுமே உங்களுக்கு ஒரு ட்ரீமாக இருக்கா? அது ஒரு நல்ல ஃபீலிங் தான். உங்களுக்கு அந்த ட்ரீமோட வேல்யூ புரிஞ்சு அதை ஹங்கர் கிரியேட் பண்ணுச்சுன்னா அந்த ஒரு ட்ரீமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ உங்களுக்குள்ள நீங்களே அந்த ஒரு கேள்வியை கேட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ட்ரீம் லிஸ்ட்டை கையில் எடுங்க. நெக்ஸ்ட் வர போகிற அந்த 3 monthsல எந்தெந்த ட்ரீம்ஸ்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண போறீங்கிறத நீங்கள் அதை எழுதுங்க. ஒரு 6 monthsல இதெல்லாம் அச்சீவ் பண்ண போறீங்கிறத எழுதுங்க. ஆல்ரைட், ஆர் நெக்ஸ்ட் 3 weeks ஆர் 2 weeks. ஓகே, உங்களுக்குள்ள நீங்களே இந்த ஒரு கேள்வி கேட்டுக்குங்க. உங்களோட ட்ரீம் உங்களுக்குள்ள அந்த ஒரு ஹங்கரை கிரியேட் பண்ணுதா அப்படின்ட்டு. அது காலையில் வரக்கூடிய அந்த சன்ரைஸ்க்காகலாம் வெயிட் பண்ணாது. நீங்களே அந்த பீப்புளை கால் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ப்ளஸ் நீங்கள் ப்ரெசன்டேஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கு சைன் அப் தான். காய்ஸ் என் கூட இருக்கீங்களா? ரைட், இதுதான் பவர் ஆஃப் ட்ரீம். இந்த பவர் ஆஃப் ட்ரீம் தான் நம்ம பிஸ்னஸவே கண்டிப்பாக ஒர்க் பண்ண வைக்கும். இந்த ஒரு ட்ரீமுக்காக நீங்கள் உங்களுக்குள்ள அந்த கிரியேட் ஆகிற அந்த ஒரு ஹங்கர் தான் உங்களை அந்த ட்ரீமு கிட்ட கொண்டுட்டு போகும். அது வானம் வரைக்கும் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அந்த இடத்துல அச்சீவ் பண்ணுவீங்க. காய்ஸ் என் கூட இருக்கீங்களா? ஐ லவ் யூ கைஸ். That you want to achieve. Are you guys with me? I love you guys.